மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா BYD உடைய C Lion 7 அப்படின்ற ஒரு வாகனத்தை வந்து ஜைஜாண்டிக்கான ஒரு வண்டியை சரியான ஒரு மார்க்கெட் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருக்குது, வண்டி என்ன மாதிரி ஒரு வண்டியாக இருக்குது, எவ்வளோ ரேஞ்சு கொடுக்குது, என்ன மாதிரியான பேட்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் இந்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இந்த காணொலிக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோட ஷர்ட்டை பார்த்துட்டு இந்த ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க, என்ன நீங்கள் ZF-ஆ அப்படின்னு சொல்லிட்டு. நான் 8 வருஷமாக ZF-ல தாங்க இருக்கேன். எந்த வந்து சேஃப்டி சிஸ்டம்ஸ் ZF லைஃப் டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து BYD-யோடைய ஆட்டோ 3 அப்படின்ற ஒரு வாகனம், இது என்னோட வண்டி தாங்க. கடந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன். ஸோ இந்த ஒரு வாகனத்தை நான் வாங்கினதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் ஜப்பானில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு வண்டி வந்து வாங்கணும் அப்படின்னு என்கிட்ட நிறைய என்கொயரி பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், எனக்கு வந்து இந்த வண்டி ரீசேல் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு வந்து நான் இந்த வண்டியை வந்து பிடிச்சிருக்கு, நான் வாங்குகிறேன், யூஸ் பண்ணுறேன், இது வந்து லாங் டேர்மில் இந்த காசை நான் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த வண்டியை நீங்கள் வாங்குறீங்க, இல்லை ஒரு 3 வருஷத்தில் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆகக்கூடிய பெரிய லாஸு ரீசேல் வேல்யூ இந்த வண்டி கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது முதலாவது. ரெண்டாவது இருக்கக்கூடிய பிரச்சனை, நீங்கள் ஜப்பானில் இப்போ நான் டோக்கியோவில் வண்டி வாங்குறேன் அப்படின்னா எனக்கு சப்சிடியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ஜப்பானிய எண். அந்த 10 லட்சம் ஜப்பானிய எண்ணை நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு வண்டியை வாங்கி 4 வருஷம் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் அந்த சப்சிடியை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் 4 வருஷத்துக்குள்ளே இந்த வண்டியை வித்துடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த சப்சிடியை ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரீசேல் வேல்யூவோட ஒரு வண்டி வேணும் அப்படின்னா இன்றைய நிலைமைக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் போகிறது அந்தளவுக்கு தகுந்த ஒரு அட்வைஸாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வந்து BYD-யோட C Lion எப்படி இருக்குன்றதை உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து BYD-யோட C Lion 7 இது வந்து 4 வீல் டிரைவுங்க. இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீல் டிரைவு, 2 வண்டியுமே இருக்குது. என்னங்க 4 வீல் டிரைவுக்கும் 2 வீல் டிரைவுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 4 வீல் டிரைவ் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா, இது வந்து 540 தான் வந்து போகுங்களாம் ஒன் ஃபுல் சார்ஜுக்கு. இதே நீங்கள் வந்து 2 வீல் டிரைவ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 590 வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 4 வீல் டிரைவ்ன்றது என்றைக்குமே நம்ம எப்பயுமே பயன்படுத்திக்கிட்டே இருக்க மாட்டோம் இல்லைங்களா, அப்போ வந்து எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சிஸ்டம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேவைப்படும் போது எங்கன்னா வந்து ஸ்லிப் ஆகுது அப்படின்னா 4 வீல் டிரைவ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு சொன்னாங்க. சரி வாங்க வண்டியோட லென்த்து விட்த்து இதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4830 மில்லிமீட்டர் உங்களுக்கு லென்த்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய ஆட்டோ 3 இருக்கு இல்லைங்களா, BYD-யோட ஆட்டோ 3 இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 4400 சில்லரை தான் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 மில்லிமீட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லென்த் அதிகம். அதனால தான் இந்த வண்டியை நான் வந்து வாங்காமல் விட்டதுக்கான முக்கியமான காரணம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விட்த்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் நீங்கள் ஆட்டோ 3யோட கம்பேர் பண்ணும்போது விட்த்து கொஞ்சம் இது அதிகங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1925 மில்லிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது விட்த்து இருக்குதுங்க. உங்களுக்கு ஹைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1620 மில்லிமீட்டர் வந்து உங்களுக்கு ஹைட்டில் இருக்குது. 4 வீல் டிரைவுக்கும் 2 வீல் டிரைவுக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேட்டரி வந்து ஒரே பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 82.5 கிலோவாட் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி உங்களுக்கு ரெண்டுமே ஒரே பேட்டரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 100 ஸ்பீடை வந்து உங்களுக்கு ஆல் வீல் டிரைவாக இருந்தால் 4.5 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது. இதே வந்து உங்களுக்கு 2 வீல் டிரைவாக இருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 6.7 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது. 4 வீல் டிரைவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2340 கிலோகிராம் இருக்குது உங்களுக்கு வெயிட்டு. இந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2230 கிலோகிராம் உங்களுக்கு வெயிட் இருக்குது. ஸோ வெயிட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ BYD-யோடைய C Lion ஸோ இந்த ஒரு வண்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டே லைட் ரன்னிங் லேம்ப் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயுமே வந்து உங்களுக்கு ரன்னிங் லேம்ப் இருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இங்கே எக்ஸ்டீரியரில் நீங்கள் பார்க்கும்போது ஸோ இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பக்கம் உங்களுக்கு காற்று வந்து அப்படியே ஏரோடைனமிக்கலி இந்த மாதிரி அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்படி வெளியில் வந்து டயரை வந்து கூல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ டயர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெக்லைன் டயர் கொடுத்துருக்காங்க. சைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 245 45 R20. ஸோ இந்த அலாய் வீல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா வந்து ஜைஜாண்டிக்காக இருக்குங்க, நல்லா ஜைஜாண்டிக்காக இருக்குது. BYD டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆட்டோ 3ல இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து NFC டச்சு, நீங்கள் கார்டு டச் பண்ணிங்கன்னா வண்டி அன்லாக் ஆகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வண்டி எடுத்து நம்மளால் ஓட்ட முடியாது, பட் ஆனால் வந்து இந்த வண்டியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இங்கே கீழே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக பிளாக்காக இல்லாமல் நடுவில் வந்து ஸோ சில்வர் கலரில் ஒரு ரன்னிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பாக இருக்குது. மேபி இந்த சகதி வந்து நல்லா இந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது. ஸோ நம்ம அப்படியே ரியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள்
இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நைட்டில் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. BYD டெக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரியல் டெயில் லேம்ப் வந்து நல்லா அருமையாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ BYDயோடைய ரியர் வியூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. நம்ம வண்டியில் கீழ்ப்பக்கத்தில் ஓகே, இது கீழ்ப்பக்கத்தில் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வண்டியில் ஆட்டோ 3யில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கீழ்ப்பக்கத்தில் உங்களுக்கு ரிவர்ஸுக்கான ஒரு லேம்ப் வந்து கீழே கொடுத்துருந்தாங்க. இதில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் இல்லை, வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியல. செக் பண்ணி தான் பார்க்கணும் நைட்டில். ஸோ நம்ம எக்ஸ்டீரியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரியர் சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காற்று வந்து இப்படி வந்து இது வழியாக அப்படியே போகிற மாதிரி நம்மளுக்கு கீழே வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கு பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அப்பப்போ இதோட பேர்லாம் மறந்து போயிடுது. ஓவரால் எக்ஸ்டீரியர் நம்ம பார்க்கும்போது வண்டி நல்ல டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஜைஜாண்டிக்காக இருக்குங்க. நல்லா சாலிடாக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. சரி வாங்க நம்ம உள்ளே ஏறி பார்க்கலாம். ஸோ டோர்ஸ் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் என்ன, எனக்கு ஆட்டோ 3 ஓட்டும்போது என்னென்னா வெளியில் இருக்கிற உங்களுக்கு வின் நாய்ஸ் அப்படின்றது நல்லாவே அரெஸ்ட்டாக இருக்கிறத என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. என்னோடய நிசான் வண்டியில் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வின் நாய்ஸ் வந்து நல்லாவே காருக்குள்ளே உங்களுக்கு கேட்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த டோர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு வின் நாய்ஸ் வந்து நல்லாவே அரெஸ்ட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள் டிசைன் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. தேர் மேபி சம் ரீசன்ஸ். இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே டோர் லாக் அன்லாக்குக்கு வந்து இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து நீங்கள் JOEMs ஜாப்பனீஸ் OEMஸோட இன்டீரியர் நீங்கள் ட்ரிம்ஸ் எடுத்துக்கிட்டு இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட திங்கிங்கே வந்து யூனிக்காக இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஏன்னா நானே வந்து JOEMஸோட இன்டீரியர் ட்ரிம்ஸ் எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ பார்க்குறதுக்கும் இதை பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா யூனிக்காக வந்து திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஜெர்மன் இன்ஜினியர்ஸ் தான் வந்து இது டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ நல்லா எர்கனாமிக்காக உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த பட்டன்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரியர் டோருக்கான ஓப்பனிங் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. DYN ஆடியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பிராண்ட் அப்படின்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சீட்டு வந்து நம்மளுக்கு எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து என்னோடய வண்டியிலையுமே உங்களுக்கு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இது ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். இது உங்களுக்கு கீழே வந்து இதை லிஃப்ட் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். உட்காந்து பார்த்தா தான் தெரியும். சாரி, இங்கே தெரியுது பாருங்கள். வாவ், செம்ம கம்ஃபர்ட்டுங்க, இது சான்ஸே இல்லை. நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் வந்து நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறதுக்காக எவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே அது வெளியில் வரும்போது அந்த ஃபேப்ரிக்கும் சேர்ந்து அப்படியே உங்களுக்கு வெளியில் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அந்த இடத்துல இந்த சிவா அப்படின்வாங்க, அங்கங்கே ஒரு மாதிரி ஏற்படும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இந்த சீட்டு அஃப்கோர்ஸ் இதை பார்க்கும்போது இது ஹீட்டர் இருக்கக்கூடிய சீட்ஸ் தான். இல்லை நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம வண்டியோட ஃபுல்லாக இந்த ஃப்ளோர் மேட் எல்லாமே வண்டியோடய சேர்ந்து வந்துடுதுங்க. அப்படியே நம்ம உள்ளே உட்காந்தோம் அப்படின்னா ஸ்டேரிங் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் டாப் கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் ஏர்பேக் வந்து இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையே நம்மளுக்கு வால்யூமுக்கான கண்ட்ரோல் பட்டன், ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஆட்டோ பைலட்டுக்கான மோடு கொடுத்துருக்காங்க. ஆட்டோ பைலட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து தெரியல, டெஸ்லாவோட கம்பேரபிளாக இருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ 3 நான் ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு வந்து டெஸ்லாவோட நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நிறைய இடங்களில் BYDயோட ஆட்டோ பைலட் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்றத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மேபி ஆனால் சாஃப்ட்வேர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நல்ல பெரிய மானிட்டர். ஸோ ஆட்டோ 3யில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டேரிங்கோடு சேர்த்து உங்களுக்கு சின்னதாக இவ்வளோண்டு வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல பெரிய மானிட்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல லக்ஸரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டோர்லாம் தாங்க செம சாலிடுங்க. பாருங்கள் வண்டிக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ ஒரு ஃபுல் சார்ஜுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த வண்டி எடுக்கும்போது 540 வந்து ரேஞ்ச் போகுது. இதே 2 வீல் டிரைவாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு 590 வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்சு போகுது. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 82.5 kWh பேட்டரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
மானிட்டர் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆட்டோ 3ல என்ன சைஸ் மானிட்டர் கொடுத்துருக்காங்களோ அதே மானிட்டர் தான் இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஓவர் வியூ நம்ம கேமரா பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ 3க்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கிட்டத்தட்ட கேமராவோட இன்டகிரேஷன் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இங்கே தான் வந்து நான் நிசான் வச்சுருக்கிறேன் அப்படின்றதுனால நிறைய ஒரு லேக் பார்க்க முடியுது. நீங்கள் கேமரா இன்டகிரேஷனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இது பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப எவ்வளோ அழகாக வந்து இது சாஃப்ட்வேரில் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டும் வந்து என்ன இருக்குது பக்கத்தில் அப்படின்றத நம்ம ஒரே விண்டோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. கீழே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த காரை நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணி இது கீழே என்ன இருக்குது அப்படின்றது கூட எங்கள் லைன் பாருங்களேன். இது இமேஜினரி லைன் தான் அது பண்ணியிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2D அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2D 3D அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம ஏசிக்கான கண்ட்ரோல் எல்லாமே வந்து நம்ம மானிட்டர்லேயே இந்த ஒரே மானிட்டர்லேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ காலுக்கு வேணும்னா காலுக்கு வச்சுக்கலாம், இப்போ அது தலைக்கு வேணும்னா தலைக்கு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஆட்டோ 3ல நம்ம என்ன பார்த்தோமோ அதே விஷயங்கள் தான் இதுலேயும் இருக்குது. ரொம்ப பெருசாக மாற்றங்கள் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் நான். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ 3ல நம்மளுக்கு ஒன்று சார்ஜிங் இது தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், மேபி இந்த சூடை வந்து தணிக்கிறதுக்காகவா என்னன்னு தெரியல, இந்த இடத்துல இது வென்டிலேஷன் மாதிரி இருக்குது. ஸோ 2 ஃபோன் வைக்கிறதுக்காக 2 ஃபோன் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்று டிரைவருது, ஒன்று பேசஞ்சருது. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம சென்டர் கன்சோல் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாகவே இது பாருங்கள் இவ்வளோ அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குங்க. பார்க்கறதுக்கு ஒரு லக்ஸுரி காரோட ஃபீலிங் வருது. இதோட ப்ரைஸ் டேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. உண்மையிலே ப்ரைஸ் டேக் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம்க்கான அட்ஜஸ்டிங் பட்டன்ஸ் நம்மளுக்கு இங்கேயும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸிமம் வாட்டுக்கு நம்ம இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஹை லோ நம்ம இங்கே பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கு, ஸோ இதுக்கான ஆப்ஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா மோடு, நம்ம என்ன மோடில் வந்து வண்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ இங்கே மாறுது பாருங்கள். இப்போ இங்கே எக்கோ மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, நார்மல் மோடு, நம்ம எக்கோ மோடு யூஸ்வலாக. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா யூகி மோடுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கன்னா ஸ்னோஃபால் இருக்குது அப்படின்னா அந்த மோடு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. டெஸ்லா மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி என்ன வாகனம் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெஸ்லா அளவுக்கான ஆட்டோ பைலட் டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல, நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு BYD ஆட்டோ 3ல வந்து அந்தளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. வெண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வெண்ட் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 வெண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு வெண்ட் இருக்குது. இங்கே வந்து ஏர் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா இதில் பட்டு இப்படி நம்மளுக்கு டிரைவர் பக்கம் வரணும் அப்படின்றதுக்காகவே இது டிசைன் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வண்டி வந்து பார்க்குறதுக்கு. இதோட ப்ரைஸ் டேக் தான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம். ஓ என்னப்பா இது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைட் இல்லாதது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. மேபி உள்ளுக்குள்ளேயே டிசைன் பண்ணியிருப்பாங்களோ. ஓ செமங்க இது. எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து லைட்டு வரும், என்னடா லைட் இல்லையே அப்படின்னு பார்த்தா இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே இங்கே 2 சைடில் இருக்குது பாருங்கள் லைட்டு, இலுமினேஷன் லைட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் வேறு ஃபிலிம் வேறு ஒட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா ஒட்டிக்குதுங்க நல்லா. இங்கே பாருங்கள் மேக்னெட்டாக என்னன்னு தெரியல, நல்லா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க, சான்ஸே இல்லைங்க. நல்ல ப்ரீமியமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க இந்த வண்டியில். சரி வாங்க, நம்ம இது எல்லாமே வந்து நம்மளுடைய காரில் இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து டச் தான், ஒரே இது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, காம்பனன்ட் கேரி ஓவர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் லைட்டுங்கெல்லாம். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது சன்ரூஃப் வந்து நீங்கள் மூன் லைட்டிங்க்கு மட்டும்தான் சன்ரூஃபே கண்டி, மற்றபடி உங்களுக்கு சன்ரூஃப் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுக்கல ஆப்ஷனு. ஸோ ஃபுல்லாக வந்து ரியர் சீட் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வியூ நீங்கள் அப்படியே பார்க்குற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு விண்டோ. பட் ஆனால் உங்களுக்கு சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம ஆட்டோ 3ல இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து கொடுக்கல இதில் வந்து பார்த்திங்கன்னா. இருந்தாலும் ரொம்ப பயன் இல்லைங்க, யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது இதை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டிஜிட்டல் மிரர் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ வண்டியை வந்து நம்ம ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஸோ வண்டி வந்து இப்போ ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 99%ல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 537 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு காட்டுது உங்களுக்கு. இது 4 வீல் டிரைவ்ன்றதுனால ஆப்வியஸ்லி கொஞ்சம் கம்மி. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 590 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ரியரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி இது வந்து நீங்கள் இப்போ ரியரில் இருக்குது, ட்ரைவ்னால் இப்போ நீங்கள் ட்ரைவ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வண்டி நம்ம எடுக்க முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ நம்ம பார்க்கிங்கில் போட்டுருவோம் வண்டியை. இங்கே பாருங்கள். ஹாய் BYD. konnichiwa. konnichiwa. ஓ genki desu ka? sumimasen, kikitoremasен deshita. はい BYD。konnichiwa.ナビの設定を英語に切り替えてください。
音声言語設定はすでに開いています。இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேனோ அது வந்து சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்றது வந்து தெரியுது. அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இல்லை, இன்னும் கொஞ்சம் நிறைய இவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நேபினோ செட்டு நேவிகேஷனுடைய இந்த செட்டப்பை வந்து ஆங்கிலத்தில் மாற்று அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றவே இல்லை. தமிழ் இருக்கான்னு பார்க்கலாமா? அடடா, மலாயெல்லாம் இருக்குது, ஆனால் தமிழே காணும். அதனால் தமிழுக்கான முக்கியத்துவத்தை பிஓடி கொடுக்க மாட்டேங்குது. வேங்கப்பா, நான் தமிழ் ஆளுங்க தான் ஓட்டிகிட்ருக்கோம் இந்த வண்டியை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஆங்கிலத்தில் வந்து மாறிக்கிச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஆட்டோ 3யில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நேவிகேஷனை வந்து என்னால் வந்து மாற்ற முடியல. அது வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸில் தான் இருந்தது. ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் நீங்கள் நேவிகேஷனில் பார்க்கும்போது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த நேவிகேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ நேவிகேஷன் வந்து ஆங்கிலம் சப்போர்ட் பண்ணுதா என்னன்னு தெரியல. ஸோ இந்த வாகனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4G உங்களுக்கு சிம் கார்டோட நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து 2 GB வந்து பார்த்திங்கன்னா டேட்டா நம்மளுக்கு வந்து மாதத்துக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ கார் எங்கன்னா நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் மூலியமாகவே இதை அக்சஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், கார் எங்கன்னா விட்டுருக்கீங்க எங்கே லொக்கேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே பண்ணிக்கலாம். நம்மளுக்கு குளிராக இருக்குது, ஹீட்டர் நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னும் போது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னுடைய பிஓடி ஆட்டோ 3க்கும் இதுக்கும் வந்து ரொம்ப பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக என்னோடய ஆட்டோ 3யில் என்ன இருக்கோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப பெருசாக இன்டெலிஜென்ட் க்ரூஸ் கன்சோலாக இருக்கட்டும், ஸோ சேஃப்டி அசிஸ்ட்டாக இருக்கட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி லேன் கீப்பிங் அசிஸ்ட் இது இருக்குது. டோர் ஓப்பன் வார்னிங் வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னோடய வண்டியிலுமே இருக்குது. இது பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் இதுவுமே வந்து என்னோடய வண்டியில் இருக்குது. இன்டெலிஜென்ட் ஹை பீம் கண்ட்ரோல் இதுவுமே வந்து என்னோடய வண்டியில் இருக்குது. இதுக்கும் என்னோடய வண்டிக்கும் ஆட்டோ 3க்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு பார்க்க முடியுது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அடுத்தது வந்து ஹில் டிசைன் கண்ட்ரோல் இதுவுமே வந்து ஆட்டோ 3யில் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு லேன் சேஞ்ச் வந்து பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்னும் வரல அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ரியல் கொலிஷன் வார்னிங், பின்பக்கம் யாருன்னா வந்து முட்ட போகிறாங்கன்னா அதுக்கான வார்னிங், ஃப்ரண்ட் கிராஸ் டிராஃபிக் அலர்ட், ஸோ அந்த மாதிரியான ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட், ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ 3க்கும் இதுக்கும் நீங்கள் சிஸ்டம் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை அப்படின்றத நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. ஸோ அதுக்கடுத்தது வெஹிக்கிளோட எனர்ஜி மாஸ்டர் சேம் தாங்க, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. எனர்ஜி கன்சப்ஷன் இது சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரியான சார்ட் எனக்குமே இருக்குது. ஓகே, வெஹிக்கிள் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் இன்டர்வல். ஸோ நம்ம சென்ட்ரல் கன்சோல் டிசைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ என் வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ 3யில் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சென்ட்ரல் கன்சோல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல சாலிடாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீ வைக்கிறதுக்கான ஒரு லொக்கேஷனு. கீயை நீங்கள் வண்டியிலே வச்சுட்டிங்கன்னா போதுங்க. ஒரு கீயை நீங்கள் லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறது எல்லாமே நம்ம ஆப் மூலிமா பண்ணிக்கலாம், வசதியாக இருக்குது. கீயை கையில் வச்சுட்டு சுற்றணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்படி தான் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, நல்லா டோரெல்லாம் செம்ம சாலிடாக இருக்குங்க, சரியான வெயிட்டாக இருக்குது. நீங்கள் கீழே இந்த பக்கம் டிசைன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்ப்பக்கமும் உங்களுக்கு பொருள் வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கன்சோலை வந்து எஃபெக்டிவாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12 வோல்ட்டுக்கான 120 வாட்ஸ்க்கான சாக்கெட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல யூஎஸ்பியோட நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து யூஎஸ்பி டைப் சிக்கான ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த பக்கம் டிரைவர் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் கிரிப்புன்றது கொடுக்கல. இதே பேசஞ்சர் சைட்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஹேண்ட் கிரிப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என் வண்டிக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் நெக்காண்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குள்ளமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சீட் பெல்ட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ நம்ம ஸ்டேரிங் வீலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே லிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கீழே நீங்கள் வந்து இறக்கிறதா இருக்கட்டும். ஆனால் என்னென்னா இதில் வந்து சாலிடாக வந்து இது மேலே போகும்போது இன்னமும் தேய்ச்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது, இறக்கும்போது தேய்ச்சிக்கிட்டே இறங்குற மாதிரி இருக்குது. அதை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஸோ நல்லா உங்களுக்கு ஸ்டேரிங்கை நீங்கள் ஹைட் மேலே ஏற்றினா கூட ஏற்றிக்கலாம், ஏற்றிட்டு கீழே இறக்கலாம், மேலேயும் தூக்கலாம், ஏற்றிட்டு கீழே இறக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா மேலேயும் கீழே இறக்கும்போது அந்த ஒரு ஸ்மூத்னஸ் இல்லை. இதே வந்து நிசானில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது நம்ம இறக்கும்போது ஏதோ உராஞ்சிக்கிட்டே ஏறுற மாதிரி இருக்குது, உராஞ்சிக்கிட்டே இறங்குற மாதிரி இருக்குது. ஓகே, அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்விட்ச் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி தெரியல எனக்கு. இப்போ நம்ம இதை பார்க்கும்போது தான் தெரியுது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த முதுகு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல கைவிடா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க சீட்டில்.
நல்லா வந்து சீட்டில் செம்மையாக டெவலப் ஆகிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு சைடு ஏர் பேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் சைடு ஏர் பேக், இந்த பக்கம் ஃபார் சைடு ஏர் பேக் இருக்குது. ஏர் பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார் சைடு ஏர் பேக்கும் இருக்குது. உங்களுக்கு இங்கேருந்து வரும் ஏர் பேக்கு, இது இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபார் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. டிரைவருக்கு இந்த பக்கத்தில் இருந்து ஒரு இம்பேக்ட் வருது அப்படின்னும் போது டிரைவரோட டம்மி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மூவ் ஆகும். இந்த பக்கம் மூவ் ஆகும்போது இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, அவங்க தலையில் போய் இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபார் சைடு ஏர் பேக் அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீ ஏர் பேக் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, இதில் பார்க்கும்போது நீ ஏர் பேக் இருக்கிற மாதிரி தெரியல. பெடல் எடுத்துட்டிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பெடல், இங்கேருந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி இல்லை, பிரேக் அண்ட் பெடல் மட்டும்தான். கால் நம்ம ஃபுட் ரெஸ்ட் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே பார்த்து என்ன பண்ண போகிறோம். ஓகே வாங்க, அடுத்தது நம்ம ரியர் சீட்டுக்கு போவோம். ஸோ நம்ம ரியர் சீட்டோட டோர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ 3யில் என்னோடய வண்டியில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லக்ஸரியாக டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் யூனிக்கான ஒரு டிசைன் தான். பட் ஆனால் ஆட்டோ 3 மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்கல, கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு சாஃப்ட் டச் ஐபி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் டச் தான் இருக்குது, ஃபுல்லாகவே சாஃப்ட் டச் தான் இருக்குது. ஸோ கீழே மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக் பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஒரு பெட் பாட்டில் வைக்கிறதுக்கு ஓகே தான் ஸ்பேஸ் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு பிவைடிக்கான இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம வண்டியில் உட்காருவோம். ஓகே, ரியர் டோருமே செம்ம சாலிடாக இருக்குங்க. ஸோ இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லர்லாம் வந்து ஃபேப்ரிக் ஏதோ கொடுத்துருக்காரு மாதிரி தெரியுது. பிளாஸ்டிக் இல்லை, இது ஃபேப்ரிக் போட்டு இது பண்ணியிருக்காங்க. மேலே வந்து இது வரைக்கும் கீழே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஸோ இந்த ரியர் சீட்டு பாருங்கள், ஆட்டோ 3யில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான், ரொம்ப பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை உங்களுக்கு. ஆனால் என்னென்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பாருங்கள். அதில் கால் மேலே கால் போட்டுக்கலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு வந்து ஓரளவு கம்ஃபர்ட்டாக இருக்குது. கீழே இந்த அண்டர் தை சப்போர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் காலை நல்லா நீட்டி வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நாட் பேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எலக்ட்ரிக் காருக்கான பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு பில்லர் மாதிரி இந்த பக்கம் வரும் பார்த்திங்களா. ஸோ ஒரு கிராஸ் பீம் மாதிரி போயிட்டுருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா அது சுத்தமாக கிடையாது, கம்ப்ளீட் ஃப்ளாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணாவதாக ஒருத்தவங்க உட்காரவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சீட்டோட கவருக்கு பின்னாடி என் வண்டியில் என்ன இருக்கோ ஆட்டோ 3யில் என்ன இருக்கோ அதே தான், ரொம்ப பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளுக்குள்ளெல்லாம் சின்ன சின்னதாக வந்து ரப்பர் மேட் மாதிரி வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக தான் இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்டன் ஏர் பேக் இருக்குது, ஃபார் சைடு ஏர் பேக் இருக்குது, சைடு ஏர் பேக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீ மட்டும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், மற்றதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த பக்கமாக ஹீட்ரு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ரியர் சீட்டுக்குமே ஹீட்ரு இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரியர் சீட்டுக்கு ஹீட்ரு வேணுன்னா நம்ம இங்கே ஆன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ பின்பக்கத்துக்கு உங்களுக்கு தேவையான ஏர் வெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சிக்கான சார்ஜர் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்பனாகவே வச்சுருப்பாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்பன் பண்ணால் அப்படியே அந்த பொசிஷனுக்கு வந்து அப்படி நின்றுற மாதிரி கொடுத்துருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கை வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டீ எதனா வந்து கப் ஹோல்டர் வைக்கணும் அப்படின்னா வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து எனக்கு கிளாஸ் வைக்கிறதுக்கா இல்லை எதுக்குன்னு தெரியல, மேபி எனக்கு சில்லற கில்லற போட்டு வச்சுக்கலாம் போல இருக்குது. ஓகே, அவ்வளோதான். நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க பியூஐடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெட்ரெஸ்ட்லாம் பாருங்கள், இந்த ஹெட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ பின்னாடி இருந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு மேலே மூன் வியூவோட, ஸோ இங்கேருந்து உங்களுக்கு அப்படியே ஃப்ரண்ட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். கருத்துரை பகுதியில் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சி லயன் இந்த ஒரு 7 அப்படின்ற ஒரு வண்டி. சரி வாங்க, நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இதை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ரொம்ப குட்டியோண்டு ஒரு சி பில்லர் கொடுத்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வந்து வெளிச்சம் வரணும் அப்படின்றதுக்காக இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நல்லா டேப்பராக. ஓகேங்களா, வாங்க நம்ம அப்படியே பின்னாடி போகலாம். ஓகே, உங்களுக்கு வண்டிக்கான சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. பின்பக்கத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. முன்பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். வண்டியை இப்போ என்னோட ஆட்டோ 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி முன்பக்கம் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு முறையும் வண்டியை வந்து பார்த்திங்கன்னா முன்ன விட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ரியர் ட்ரங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 500 லிட்டர்ஸ்க்கான ட்ரங்க் வந்து கொடுத்துருக்காங்க.
நார்மலாக இந்த இடத்துல எல்லாம் நார்மலாக இருக்க மாதிரி இந்த இடத்துல ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. என்ன 2 பக்கமும் லைட் கொடுத்துருக்காங்க. பின்னாடியுமே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம கட்டுறோம் அப்படின்னா நம்ம அழகாக வந்து கட்டிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல வண்டி, நல்லா பெரிய வண்டி, பெரிய பேட்டரின்றதுனால ஸ்பேஸ் நல்லா எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுவுமே வந்து ஹேண்டில் நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. உண்மையிலேயே வந்து இது கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மி தான் சொல்லுவேன் நான். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சர் கிட்டுக்கான டூல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 வீல் டிரைவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 2 வீல் டிரைவுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்டீரியர் வந்து சேம் இன்டீரியர் தாங்க. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பேட்டரியுமே ஒரே பேட்டரி தான். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து உங்களுக்கு பின்னாடி போகுது. நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சீட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போகுது. இதோட இன்டீரியருமே ஒரே இன்டீரியர் தாங்க, ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்த டிரைவ் ரெக்கார்டர்லாம் வந்து இவங்க நம்மளுக்கு வந்து போட்டு தராங்க. ஸோ இது ரியர் டிரைவ் ரெக்கார்டரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஸோ எல்லாருக்குமே மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நம்ம பெட்ரோல்னால் உடனே போகிறோம், பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஒரு முறை நம்ம பெட்ரோல் அடித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் ரேஞ்சுன்றது சாதாரணமாக எல்லா வாகனங்களும் கொடுக்குது. ஸோ வாகனத்தை பொறுத்து அது மாறும். இப்போ என்னோடய வண்டி செரெனா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 600ன்றது சாலிடாக உங்களுக்கு கொடுக்கும். அப்படி இருக்கும்போதே நம்ம ரேஞ்சு வந்து வண்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த வண்டி நம்ம 2 வீல் டிரைவ் எடுக்கும்போது 590 ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவல் ரோட் கண்டிஷனில் நீங்கள் ஓட்டும்போது இப்போ நான் ஆட்டோ 3 நான் பேஸாக வச்சு நான் பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா 470 வந்து அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக 470 அவங்க சொல்லும்போது ஆக்சுவல் நான் ரோட் கண்டிஷனில் நான் ஓட்டுறேன் அப்படின்னும் போது 420 430 வந்து எனக்கு சாலிடாக கொடுக்குது. ஸோ அதோட வந்து இந்த சி லைனை கம்பேர் பண்ணும்போது என்னோட அசம்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 500ன்றது சாலிடாக கொடுக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். சரி, ஓகேப்பா, அதெல்லாம் ஓகே. எனக்கு சார்ஜுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 82.5 கிலோவாட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் வந்து இதை சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா 105 கிலோவாட் ஹவரில் வந்து உங்களால் இந்த வண்டியை வந்து சார்ஜ் பண்ண முடியும். இதே BYD ஆட்டோ 3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 85 கிலோவாட் ஹவரில் வந்து நீங்கள் கியூசக்கு ஜூதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் மிஷினில் நீங்கள் பண்ணும்போது இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் மிஷின் வந்து உங்களுக்கு 200 கிலோவாட் ஹவரில் வந்து உங்களுக்கு சார்ஜிங்கான கெப்பாசிட்டி இருந்தால் கூட ஆக்சுவலாக இந்த வண்டி மேக்ஸிமம் எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னா உங்களுக்கு 105 வரைக்கும் எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷத்துக்குள்ளே 0 to 100 வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த வண்டியோடைய பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டேக் தாங்க. நீங்கள் ஜப்பானில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரைஸ் டேக்கு ஒரு வண்டி கூட கிடையாது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியனுக்கு கீழே வந்து செட் பண்ணிக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் 49,50,000. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்சிடியே வந்து கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு உங்களுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 39,50,000 உங்களுக்கு இதோட ப்ரைஸ் மாறுது. நம்ம ஊர் காசுக்கு நீங்கள் சப்சிடி எல்லாம் போக பார்க்கும்போது 23,70,000 ரூபாய்க்கு இந்த ஒரு வண்டிங்க. நம்ம ஊர்லேயே இந்த வண்டியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு மேலே தான் வந்து ப்ரைஸ் டேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜப்பானில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஊர்லலாம் போய் இந்த வண்டியை வாங்கி நம்ம ஓட்ட முடியாது. அப்படியே டபுள் த காஸ்ட்டில் வந்து வித்துட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டாக்ஸஸ் வந்து இம்போர்ட்டுக்கு வந்து கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஜப்பானுடைய வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் யூனிட் வந்து ஜப்பானுடைய ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரர்ஸ் அங்கே சைனாவில் மார்க்கெட் வச்சு பிடிச்சி வித்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான BYDயோட சீன வாகனம் அப்படின்றதுனால அவங்க சப்சிடி கொடுக்க மாட்டேன், இல்லை நான் வந்து உங்களுக்கு இம்போர்ட் டியூட்டி போடுவேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜப்பான் வந்து மொத்தமாக சீன மார்க்கெட்டை இழந்துடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. போன வருஷம் 2024 மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 மில்லியன்லேருந்து 4.5 மில்லியன் ஜப்பானியை சேர்ந்த மஸ்தாவாக இருக்கட்டும், உங்களுக்கு நிசானாக இருக்கட்டும், மிட்சுபிஷியாக இருக்கட்டும், டொயோட்டாவாக இருக்கட்டும், நிசானா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சந்தை சீன சந்தை. அப்படி இருக்கும்போது சீனாவோட வாகனம் ஜப்பானுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றத தடுக்கவே முடியாது. அப்படி தடுத்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சீன சந்தையை ஜப்பானிய வாகனங்கள் வந்து இழக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது.